central government. Okay. Learning objectives of this lesson: to know the powers of the president and vice president, to know about the prime minister and the council of ministers, to understand the Lok Sabha and Rajya Sabha, to know about the Supreme Court. Okay. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் குடிமையியலில் 2வது பாடம் நடுவண் அரசு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர்களுடைய அதிகாரங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததே பிரதம அமைச்சர் அமைச்சரவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மக்களவை மாநிலங்களவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். உச்சநீதிமன்றத்தை பற்றி நாம் இந்த லெசனில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே. நவ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் திஸ் லெசன். The central government is the supreme government in our country. Okay. The headquarters of the central government is at New Delhi. Article 52 to 78 in Part 5 of Indian Constitution deals with the Union Executive. Okay. அதாவது இந்திய நாட்டுடைய உயர்ந்த அரசாங்க அமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடுவண் அரசு, மத்திய அரசு அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குதுன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நியூ டெல்லியில் இருக்குது. அரசியலமைப்பு சட்ட பகுதி வந்து 5ல் 52லேருந்து 78 வரையிலும் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் வந்து மத்திய அரசுடைய நிர்வாகத்தை பற்றி குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? The makers of the Indian Constitution, by giving due recognitions to the vastness and plural characteristics of our nations, have provided a federal arrangement for her governance. அதாவது இந்திய அரசியலமைப்பு உருவாக்குனவங்க இந்தியாவுடைய அந்த பரந்த மற்றும் பன்முகத்தன்மையை வந்து கருத்தில் கொண்டு இந்தியாவுக்கு வந்து கூட்டாட்சி முறையில் அரசு அப்படிங்கிறத வழங்கியிருக்காங்க. ஓகேவா? The central government consists of 3 organs, namely Union Executive, Legislative and Judiciary. ஓகேவா? அதாவது மத்திய அரசாங்கம், நடுவண் அரசு அப்படிங்கிறது 3 வகைகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? The Union Executive consists of President of India, the Vice President and the Council of Ministers headed by the Prime Minister and the Attorney General of India. Okay. அதாவது இந்த நடுவண் அரசுடைய நிர்வாகம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர்களை தலைமையாக கொண்டு அமைச்சர் குழு, அப்புறம் இந்திய தலைமை வழக்குரைஞர் இவங்களை வந்து உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். The legislature is known as பார்லிமெண்ட். இது அழைக்கக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 houses. ஒன் இஸ் லோக்சபா அண்டு ராஜ்யசபா. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மக்களவை அப்படிங்கிறத கொண்டிருக்கும். ஒன்று வந்து லோக்சபா அண்டு ராஜ்யசபா. த யூனியன் ஜுடிஷரி கன்சிஸ்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? அதாவது இந்த நடுவண் நீதித்துறை, உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறத கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே வந்து பாருங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்கன்னு பார்த்தோமா? எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் அண்டு ஜுடிஷியரி. சரியா? சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம்னு சொல்லுவோம், அல்லது நடுவண் அரசுன்னு சொல்லலாம். இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா நிர்வாகம், லெஜிஸ்லேட்டிவ்னா சட்டமன்றம், ஜுடிஷியரி அப்படின்னா நீதித்துறை. ஓகேவா? இப்போ எக்ஸிக்யூட்டிவ் கீழே யாரெல்லாம் இருப்பாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேவா? இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர், அவருக்கு கீழே துணை குடியரசுத் தலைவர், அவருக்கு கீழே வந்து பிரதம அமைச்சர், அவருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவை குழு இருப்பாங்க. அடுத்து லெஜிஸ்லேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றம், அதுக்கு கீழே பாராளுமன்றம் அப்படின்னு இருக்கும், பார்லிமெண்ட் சொல்லுவோம். த பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 groups, ஒன் ராஜ்யசபா அண்ட் ஒன் இஸ் லோக்சபா. ஓகேவா? அதாவது ராஜ்யசபா அப்படிங்கிறது மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவோம், லோக்சபா அப்படிங்கிறது மக்களவை. ஓகே. ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் லோக்சபா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 534 elected by the people, 2 nominated by the president. ஓகேவா? மக்களவையில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் வந்து 543 பேர் இருப்பாங்க. 2 பேர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவாங்க. அந்த 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் வகுப்பை சார்ந்தவராக இருப்பாங்க. ஓகேவா? இந்த ராஜ்யசபாவில் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னா 238 elected by the state assemblies. ஓகேவா? அதாவது 238 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுவங்களாக இருப்பாங்க. 12 members nominated by the president. 12 பேர் யாரால் செலக்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்டால் செலக்ட் பண்ணுவாங்க. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஜுடிஷியரி, அதுக்கு கீழே சுப்ரீம் கோர்ட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதர் ஜட்ஜஸ் 27 members. ஓகே. அதாவது நீதித்துறைக்கு கீழே இந்திய உச்சநீதிமன்றம் அப்படின்னு இருக்கும். இந்திய உச்சநீதிமன்றத்துடைய தலைவர் யாருன்னா இந்திய தலைமை நீதிபதி.
அது அவருக்கு கீழே வந்து 27 நீதிபதிகள் அப்படிங்கிறது இருப்பாங்க. இதுதான் வந்து நீதித்துறை அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட், த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. த பிரசிடென்ட் இஸ் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய இந்த மத்திய அரசு நிர்வாகத்துடைய தலைவர் அப்படிங்கிறவர் யாருன்னா நம்மளுடைய பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் இந்தியன் யூனியன் இஸ் த பிரசிடென்ட். ஓகேவா? இந்தியாவுடைய முதல் குடிமகன் அப்படின்னு நாம் யாரை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குடியரசுத் தலைவரை தான் சொல்லுவோம். ஓகேவா? ஹீ இஸ் டெசிக்னேட்டட் த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஹீ இஸ் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஓகே, முப்படைகளுடைய தலைமையாக யார் செயல்படுறாங்கன்னா குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? த பிரசிடென்ட் இஸ் ஆல்சோ த கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஓகேவா? நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய தலைவராகவும் அவரை வந்து நாம் சொல்லலாம். ஓகேவா? யாரை? குடியரசுத் தலைவர். According to Article 53 of the Constitution, the executive power of the Union shall be vested in the President, which shall be exercised by him directly or through officers subordinate to him in accordance with the Constitutions. அதாவது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53 படி குடியரசுத் தலைவர் வந்து நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ மத்திய அரசுடைய நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி அவர் வந்து செயல்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், குவாலிஃபிகேஷன் ஃபார் த எலெக்ஷன் ஆஸ் பிரசிடென்ட். இப்போ ஒரு பிரசிடென்ட் அப்படிங்கிற தேர்தலில் நாம் வந்து தேர்தலில் வந்து போட்டியிடணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he should be citizen of India. இந்தியாவுடைய குடிமகனாக இருக்கணும். he must have completed the age of 35 years. எவ்வளோ வருஷம் பூர்த்தியாக இருக்கணும்னா 35 வயது வந்து முடிந்தவராக பூர்த்தி அடைஞ்சவராக இருக்கணும். he must not hold any office or profit under the union, state or local government. நடுவண் அரசுலையோ அல்லது மாநில அரசுலையோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளையோ ஊதியம் பெறக்கூடிய பதவியில் அவர் இருக்கக்கூடாது. சரியா? he should have the other qualifications required to become a member of the Lok Sabha. மக்களவையில் உறுப்பினர் ஆகிறதுக்கு உண்டான தகுதிகள் வந்து அவருக்கு இருக்கணும். his or her name should be proposed by at least 10 electors and seconded by another 10 electors of the electoral college which elects the president. அதாவது யார் வந்து தேர்தல் நிற்கிறாரோ அவருடைய பேரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வாக்காளரோட குழுமம் அப்படிங்கிறது தான் எலக்ட்ரல் காலேஜ்னு சொல்லுவோம். அங்கே இருக்கக்கூடிய 10 வாக்காளர்கள் வந்து இவரை வந்து நம்ம பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுத்துக்கலான்னு சொல்லணும். இன்னும் 10 பேர் வந்து அதை நாங்கள் முன்மொழிகிறோம், அவங்கள வந்து வழிமொழிகிறவங்களாக இருக்கணும். சரியா? அப்போ 10 பேர் வந்து இவரை பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுத்துக்கணும்னு சொல்லணும். அதை வந்து இன்னும் 10 பேர் வந்து ஆதரிக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அவர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் சொல்கிறாங்க. த பிரசிடென்ட் cannot be a member of parliament or of a state legislatures. If he is a member of any legislature, his seat will be deemed to have vacated on the day he or she assumed the office of president. அதாவது குடியரசுத் தலைவர் வந்து பாராளுமன்றத்து உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி அப்படிங்கிறது வகிக்கக்கூடாது. சரியா? ஒருவேளை அவர் பதவி வகிக்கக்கூடிய பட்சத்தில், அதாவது குடியரசுத் தலைவர் அவர் பதவி ஏற்றுக்கிறார் இல்லையா, அந்த சமயத்தில் அவருடைய அதாவது பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருந்தால் அவருடைய பதவி வந்து அவர் ரிசைன் பண்ணதா, சரியா, காலியாக இருக்கிறதா வந்து கருதப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? Next, do you know it is a well-known fact that the President of India resides at Rashtrapati Bhavan in New Delhi. அதான் புதுடெல்லியில் இருக்கக்கூடிய ராஷ்டிர பவன் அப்படிங்கிறதா குடியரசுத் தலைவருடைய இல்லம் அப்படின்னு சொல்லுவோம். The residence and the office of the President are located in the same building. அந்த ராஷ்டிரபதி பவன் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரே பில்டிங்கில் தான் அவருடைய வீடு இருக்கும், அவருடைய அலுவலகமும் இருக்குது. ஓகேவா? However, he has 2 other office cum residence where he conducts office at least once a year. ஓகேவா? அதாவது 2 இருந்த போதிலும் அவருடைய இருப்பிடத்தோட கூடிய அலுவலகங்கள் வந்து மேலும் 2 இடத்துல வந்து இருக்கும். அங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் அவர் வந்து தன்னுடைய பணியை வந்து செஞ்சுட்டு வரலாம். ஓகேவா? தே ஆர் த ரிட்ரீட்டிங் பில்டிங் அட் சிம்லா அண்ட் த ராஷ்டிரபதி நிலையம் அட் ஹைதராபாத்.
அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 அலுவலகங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்லாவில் இருக்கக்கூடிய ரிட்ரீட் கட்டிடம் அப்படிங்கிற ஒன்று சொல்லலாம். அடுத்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி நிலையம் அப்படிங்கிற ஒன்று சொல்லலாம். ஓகேவா? தீஸ் லொக்கேட்டட் ஒன்ஸ் இன் நார்த் அண்ட் அண்டர் ஒன்ஸ் இன் சவுத் symbolize the unity of country and unity of diverse culture of the people. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு இருக்குது. ஓகேவா? சிம்லா வந்து வடக்கு இருக்குது, ஹைதராபாத் வந்து தெற்கு இருக்குது. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய ஒற்றுமையும் மக்கள் வந்து பல்வேறுபட்ட கலாச்சாரத்தினுடைய ஒற்றுமையும் பறைசாற்றுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவர். ஓகேவா? இப்போ ஹவு டு எலெக்ட் த எலெக்ஷன்ஸ் ஆஃப் த president. The president is elected by an electoral college in accordance with the system of proportional representation by means of single transferable vote. அதாவது குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் படி வாக்காளர் குழுமத்தால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லலாம். The electoral college consists of the elected members of both houses of parliament and the elected members of the state and elected members of national capital territories of Delhi and Pondicherry. ஓகேவா? அதாவது வாக்காளர் குழுமம் அப்படிங்கிறது மாநிலங்களவை மற்றும் மக்களவையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அடுத்தது அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், அடுத்தது தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை உள்ளடக்கிய குழுவில் தான் அந்த வாக்காளர் குழுமத்தில் மெம்பராக இருப்பாங்க. ஓகேவா? Once elected as the president has to take an oath of office before the Chief Justice of India. அதாவது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு உச்ச நீதிமன்றத்தோடைய நீதிபதி வந்து பதவியேற்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து செஞ்சு வைப்பார். அந்த உறுதிமொழி அப்படிங்கிறத அவர் வாசிக்க ஒரு பின்னாடியே வாசிப்பார். ஓகேவா? The president is elected for the term of 5 years and can be re-elected. குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் அப்படிங்கிறது எவ்வளோன்னா 5 ஆண்டுகள். அதுக்கப்புறம் திருப்பவும் வந்து வேற ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். First power, executive powers. Article 77 records that every executive actions of the union shall be taken in the name of the president. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 77 படி நடுவண் அரசுடைய ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவருடைய பெயரால் தான் மேற்கொள்ளப்படும். He appoints the prime minister and the other members of the council of ministers, distributing portfolios to them on the advice of the prime minister. ஓகே, பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் தான் நியமிப்பார். அவர் வந்து பிரதம அமைச்சருடைய ஆலோசனைப்படி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையை வந்து ஒதுக்கீடு அப்படிங்கிறது செய்வார். ஓகேவா? He is responsible for making a wide variety of appointments. ஓகேவா? இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பதவிகளுக்கெல்லாம் வந்து யார் அந்த வேலை வாய்ப்பு, அப்போ யாரை வந்து பதவியில் வந்து அமர்த்துறது அப்படிங்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு உண்டுன்னா பிரசிடெண்ட்டுக்கு தான் உண்டு. சரியா? These includes the appointment of governors of the state, the chief justice and other justice of the Supreme Court and High Court, the Attorney General, the Comptroller and the Auditor General, the Chief Election Commissioner and other election commissioners, the Chairman and other members of the Union Public Service Commission as ambassadors and high commissioners to the other countries. ஓகேவா? இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பதவிகள் எதுலாம் சொல்லலாம்னா மாநில ஆளுநர்கள், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிகள், மற்ற இதர நீதிபதிகள், அரசுடைய தலைமை வழக்குரைஞர், தலைமை கணக்கு தணிக்கையாளர், ஓகேவா, ஆடிட்டர்னு சொல்லும் இல்லையா. அடுத்தது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், அப்புறம் 2 தேர்தல் ஆணையர்கள், நடுவண் அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய தலைவர்கள் மற்றும் இதர உறுப்பினர்கள், அப்புறம் மற்ற நாடுகளுக்கான தூதர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, வெளிநாட்டு தூதகர்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க உயர் ஆணையர்கள், இவங்களையெல்லாம் வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நியமனம் அப்படிங்கிறத செய்வார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் பவர். He inaugurates the sessions of the parliament by addressing it after the general election and can also at the beginning of the first sessions each year. ஓகே, பொது தேர்தலுக்கு பின்னாடி நாடாளுமன்றத்துடைய புதிய கூட்டத்தொடர்
இவர் உரையாற்றி தான் வந்து துவங்கி வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் அட்ரஸ் இஸ் எசென்சியலி identical in nature to a speech from the throne. The president summons parliament at least twice in a year. மேலும் ஒவ்வொரு வருஷத்துடைய நாடாளுமன்றத்துடைய முதல் கூட்டம் குடியரசுத் தலைவர் உரையோட தான் துவங்கும். குடியரசுத் தலைவர் வந்து ஆண்டுக்கு 2 முறை வந்து நாடாளுமன்றம் அப்படிங்கிறத கூட்டுவார். சரியா? He may send message to either houses of parliament with respect to a bill pending in the house. அவர் வந்து நாடாளுமன்றத்துடைய எந்த ஒரு அவைக்கும், அதாவது ராஜ்யசபையாக இருந்தாலும் சரி அல்லது லோக்சபாவாக இருந்தாலும் சரி, ஓகேவா, ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது குறித்து செய்தி வந்து அவர் அனுப்பலாம். All bills passed by the parliament become laws of acts only after getting assent of the president. குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்றதுக்கு பின்னாடி தான் அனைத்து மசோதாக்களும் சட்டம் அப்படிங்கிறது மாறும். ஓகேவா? Money bills cannot be introduced in the parliament without his approval. அதாவது நிதி மசோதா வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் வந்து அறிமுகம் அப்படிங்கிறது செய்ய முடியாது. President terminates the sessions of both or any of the houses of parliament. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் வந்து 2 அவைகளையோ அல்லது ஏதாவது ஒரு அவையிலையோ கூட்டத்தை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது என்ன பண்ணலன்னா முடிவுக்கு வந்து கொண்டு வரலாம். He can even dissolve the Lok Sabha before the expiring of the term of the house. மக்களவையில் வந்து 5 வருஷம் ஆண்டு காலம் வந்து அந்த ஆட்சியில் இருக்கும். அது முடியறதுக்கு முன்னாடியே மக்களவையை கலைக்கக்கூடிய அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு உண்டு. He nominated 12 persons who are eminent in literature, science, sports, arts and social science to the ராஜ்யசபா. ராஜ்யசபாவில் 12 நபர்களை வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்னு சொல்லணும் இல்லையா? அவங்க எந்தெந்த துறைகளில் சிறந்து விளங்கணும்னா கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணியில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாக இருக்கும். He can also nominate 2 persons belonging to Anglo-Indian community to the Lok Sabha if in his opinion that community is inadequately represented in the house. Okay. அதாவது மேலும் வந்து ஆங்கில இந்தியர்கள் சமூகத்தை சேர்ந்த 2 நபர்களை மக்களவையில் வந்து போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிற கருதும் பட்சத்தில் அவர் என்ன பண்ணுவார், குடியரசுத் தலைவர் அவங்கள நியமிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் பவர். Annual budgets of the central government is presented before the Lok Sabha by the Union Financial Minister only with the permission of the President. நடுவண் அரசுடைய ஆண்டு வரவு செலவு திட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து குடியரசுத் தலைவரோட அனுமதி பெற்ற பின்னாடி தான் அந்த நடுவண் நிதி அமைச்சர் வந்து மக்களவையில் வந்து சமர்ப்பிப்பார். ஓகேவா? He causes to be laid before the parliament the annual financial statements, the union budget. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து இந்திய அவசர கால நிதியை வந்து குடியரசுத் தலைவரிடம் வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? The Constitution of India places the contingency fund of India is the disposable of the President. No demand for a grant can be made except on his recommendation. அதாவது குடியரசுத் தலைவருடைய பரிந்துரை இல்லாமல் எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டு வர முடியாது. He can make advances out of the contingency fund of India to meet any unexpected expenditure. இந்தியாவுடைய அவசர நிதியிலிருந்து அரசின் வழி எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்றதுக்கு மட்டும் இவருக்கு வந்து அதிகாரம் அப்படிங்கிறது உண்டு. He constitutes a financial commissions after every 5 years. ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு தடவையும் நிதிக்குழு அப்படிங்கிறத ஒன்று குடியரசுத் தலைவர் வந்து அமைப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜுடிஷியல் பவர். Article 72 confers on the President power to grant pardons, reprieve, respectives or remissions of punishment, or to commute the sentence of any person convinced upon offense. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 72வது சட்டப்பிரிவின்படி நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருத்தருடைய தண்டனையை வந்து குறைக்கிறதுக்கோ அல்லது அந்த தண்டனையை வந்து ஒத்தி வைக்கிறதுக்கோ அல்லது தண்டனையிலேருந்து விடுவிக்கிறதுக்கோ மன்னிப்பு வழங்குறதுக்கோ யாருக்கு அதிகாரம் உண்டுனா குடியரசுத் தலைவருக்கு வந்து அதிகாரம் அப்படிங்கிறது உண்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மிலிட்ரி பவர். Article 53 subsection 2 lays down the supreme command of the defense force of the union shall be
vested in the president and the exercise thereof shall be regulated by law. இராணுவ அதிகாரம்னு சொல்லுவோம். நடுவண் அரசுடைய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி அப்படிங்கிறவங்க அந்த அதிகார சட்டப்பிரிவு 53 அதனுடைய உட்பிரிவு 2 சரியா குடியரசுத் தலைவருக்கு வந்து வழங்கியிருக்கு. அவர் வந்து சட்டத்தின்படி இராணுவத்தை வந்து வழி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு டிப்ளமோட்டிக் பவர்ஸ். த பிரசிடென்ட் அப்பாயிண்ட்ஸ் இந்தியன் டிப்ளமோட்ஸ் டு அதர் கண்ட்ரீஸ் அண்ட் ரிசீவ்ஸ் ஃபாரின் டிப்ளமோட்ஸ் போஸ்டட் டு இந்தியா. அதாவது ராஜதந்திர அதிகாரங்கள்னு சொல்லுவோம். வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பதோடு மட்டுமில்லாமல் அவருக்கு வந்து இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்கள் இங்கே வந்தாங்கன்னா அவங்களையும் வரவேற்க வந்து கடமைப்பட்டிருக்கார். த அம்பாசிடர் designate becomes ambassador after calling on the president and presenting his credentials. All treaties and agreements with foreign states are entered into in the name of the president. வெளிநாட்டுக்கான அனைத்து உடன்படிக்கை ஒப்பந்தங்களும் யாருடைய பேரில் வந்து நடக்கும்னா குடியரசுத் தலைவருடைய பேரில் தான் நடக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் எமர்ஜென்சி பவர். அவசர கால நெருக்கடி நிலைகளில் இருக்கக்கூடிய அதிகாரம். த பிரசிடென்ட் ஹாஸ் பீன் எம்பவர்ட் பை த கான்ஸ்டியூஷன்ஸ் to proclaim national emergencies under Article 352, state emergency under Article 356 and financial emergency under Article 360. அதாவது நெருக்கடி நிலை அப்படிங்கிறது 352வது சட்டப்பிரிவில் அறிவிக்கக்கூடிய நிலை இருக்குது. மாநில அரசை கலைக்கக்கூடிய அதிகாரம் 356வது சட்டப்பிரிவிலையும் நிதி நெருக்கடியை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் வந்து 360வது சட்டப்பிரிவிலையும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியா. கேரளா அண்ட் பஞ்சாப் ஆர் த ஸ்டேட்ஸ் வேர் த பிரசிடென்ட்ஸ் ரூல் வாஸ் இம்போஸ்டு ஃபார் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ், தட் இஸ் 9 times in both states. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக 9 முறை வந்து குடியரசுத் தலைவருடைய ஆட்சி அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். Removal of the president. The president may be writing under his hand addresses to the vice president resign his office. குடியரசுத் தலைவர் தன்னுடைய பதவியை வந்து நானே ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி யார்கிட்ட கொடுக்கலான்னா வைஸ் பிரசிடென்ட் அதாவது துணை குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்படைக்கலாம். The president may for violation of the constitutions he removed from office by impeachment in a manner provided in Article 61. அவர் வந்து சட்டப்பிரிவு 61 படி அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலமாக யார் குடியரசுத் தலைவரை வந்து பதவி நீக்கம் அப்படிங்கிறது செய்யலாம். The impeachment action can be brought about in the form of resolution in either house of the parliament. அதாவது இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு அது வந்து நிறைவேற்றணும். அதுக்கப்புறம் தான் அவரை வந்து நம்ம பதவி விட்டு நீக்க முடியும். It must be supported by not less than 1/4 of the total strength of the houses for its introduction. அவர் மேலும் அவைக்கு வருகை புரிந்தவங்களில் 4ல் 1 பங்குக்கு குறையாமல் ஆதரவு அப்படிங்கிறது தெரிவிக்கணும். சரியா. The president shall in spite of the conclusion of his term continue to hold office until his successor enter upon his office. அதாவது வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து தனது பதவிக்காலம் முடிஞ்சாலும் அவருக்கு பின்னாடி யாராவது வந்து குடியரசுத் தலைவராக பதவியை ஏற்றுக்கிறவர்களும் அவரே தொடர்ந்து என்ன பண்ணலாம் குடியரசுத் தலைவராக பணியில் வேலை செய்யலாம். ஓகேவா. டுடே த கிளாஸ் இஸ் ஓவர் நவ். டுமாரோ வி கண்டினியூ த கிளாஸ். ஓகே. Thank you students. Thank you one and all. The lesson prepared by Rajamani Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Chakrampalayam. Thank you one and all.